ஹாய் ஹலோடா. சாரிடா, டேவோட நேம தப்பா போட்டு வச்சிருக்கேன். இதை நான் இப்பதான் பாக்குறேன். கீழே தான் ஒரு மாதிரி போட்டிருக்கோம்னு நினைச்சா மேலேயும் ஒரு மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒழுங்கா போடுறேன். என்னத்தம்மா நீ போட்ட அப்படின்றீங்களா? சாரி. ஹாய் வெண்ணிலா, நீ 2 தடவை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்த அக்கா என்னோட பேரை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் மென்ஷன் பண்ணிட்டேன்டா. அப்புறம் இன்னொரு நேம் ஹன்ஷுன்னு நினைக்கிறேன். பட் சாரி, பேரை தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா அகைன் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன்டா. போன பார்ட் நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் தான்டா உங்கள் அப்பாவுக்கு ஃபுட் கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டு உங்கள் அப்பாவுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்களும் தூங்கியிருப்பீங்க. உங்கள் ஃபோன் தான்டா ரிங் ஆகி கட் ஆகிருக்கும். அகெயின் ரிங் ஆகிட்டு தான் நீங்கள் யாருன்னு ஃபோன் எடுத்து பார்த்துருப்பீங்க. பார்த்தா ஜேகே. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். பயத்தோடு நீங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அவர் கோவர் தோதண்டா கீழே வாடி அப்படின்ட்டு இருப்பாரு. நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணி உங்களோட வெளியிலையும் போய் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பார்த்தா ஜேகே தாண்டா உங்கள் டோர் பக்கத்துலேயே நின்றுருப்பாரு. சார்னு கூப்பிட்றதுக்குள்ளேயும் உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பாரு. உங்களை பெட்டுக்கும் தூக்கி போய் தாண்டா நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னா டேட் அப்படின்னு. இருந்தாலும் அவர் உங்களுக்குள்ள எல்லாமே முடிச்சுட்டு உங்களை பெட்லேயும் போட்டு அவரே உங்களுக்கு எல்லாமே பண்ணி அகைன் உங்களை ஹக் பண்ணி படுத்திருப்பாரு. நான் இதோடு தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. ஜேகேக்கும் நீங்கள் வரமாட்டேன்னு தெரிஞ்சிருக்குண்டா. அதனால அவரும் ஆஃபீஸ் போயிருப்பாரு. அவரால் சுத்தமாக முடியலை. ஒரு மாதிரி டென்ஷனாக தான்டா அசிஸ்டண்ட்டை பார்த்து கத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. அவரால் ஒர்க் பார்க்க முடியல. அகைன் வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. அவர் ரூமில் போய் படுத்திருப்பாரு. அவர்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ரூம்லாம் லாக் பண்ணிட்டு தான்டா பெட்டில் போட்டு உருள்றாரு. அவனால சுத்தமாக முடியாமல் தான் கபோர்டை ஓப்பன் பண்ணி தான்டா ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கும் பக்கத்தில் தண்ணி பாட்டில் எடுத்தாண்டா 2 மாத்திரையை போட்டு பெட்டில் கண்ணை மூடுறாரு. முடியல. அகைன் ஒரு மாத்திரை எடுத்து தாண்டா போடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே தூக்கம் வருது. அவரும் அப்படியே தூங்கியிருப்பாரு. 7:30க்கு தான் எந்திரிச்சிருப்பாரு. ஏன்னா மெய்டும் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி கோவத்தோடு தான் வந்திருப்பாருன்னு அவங்களும் பார்த்துருப்பாங்க. ரெஸ்ட் ரூமில் போய் தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராரு. மெய்டு ஃபுட் எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் சாப்பிட்றாரு. அசிஸ்டன்ட் தாண்டா கால் பண்ணுறாரு. அவனும் எடுக்கிறான். பாஸ் எங்கே இருக்க? பாஸ் ஆஃபீஸில் தான் இருக்கேன். டைமை பார்க்குறாரு. என்னென்ன கிளம்பலையா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது பாஸ், அதை முடிச்சுட்டு நான் இப்போ கிளம்புறேன். ஓகே பாஸ். அது 1 வீக்கில் பிடிக்க போகிற ப்ராஜெக்ட் இருக்குல்ல பாஸ், இன்னும் 2 டேஸில் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் மாஹிக்கும் ஒயனுக்கும் கொடுத்த ப்ராஜெக்ட் தான் சார் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்னைக்கு ஒயன் வரல. அந்த பொண்ணோட ப்ராஜெக்ட் தான் சார் இன்னும் ஸ்டாப்பில் இருக்குது. இன்னும் 2 டேஸ் இருக்குல்ல, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவா. ஓகே சார். எல்லாம் தரவாக செக் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இது நம்ம புது ப்ராஜெக்ட். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அவ்வளோதான். ஓகே பாஸ். அவனும் காலை கட் பண்ணுறான். அகைன் தான்டா கால் வருது. ஜேகே பார்க்குறான். என்ன பாஸ்? அது 8 o'clock ஆக போகுது. உங்களுக்கு பொண்ணு எதுவும் அரேஞ்ச் பண்ண மட்டுமா சார்? இப்போ 7:30 ஆச்சு. இப்போயே கால் பண்ணாதான், இல்லாட்டி கிடைக்க மாட்டாங்க. இல்லை எனக்கு வேணாம். ஜேகே உடனே காலை கட் பண்ணிடுறான். அசிஸ்டண்ட்டுக்கு புரியலை. என்ன வேணாமா? காலையிலையும் அவர் இப்படி தான் பண்ணாரு. இவரை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. காலைல என்ன பண்ணியிருப்பாரு? ஒயனும் வரல. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம், இன்னைக்காவது சீக்கிரம் போகிறோமே அப்படின்னு தான்டா அவரும் கிளம்பியிருப்பாரு. ஜேகே தான்டா அவரும் ஃபுட்டை சாப்பிட்டு தான் கையை கழுவிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. லேப்டாப்பில் தான்டா ஓப்பன் பண்ணி அவருக்கு கிடைச்ச டீல் இருக்குல்லடா அதை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறாரு. ஆல்ரெடி பண்ணியிருப்பாரு. எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும். பட் இது இருந்தாலும் இந்த டீலில் யார் யாரெல்லாம் இருக்காரு அப்படின்ட்டு அவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆடம் குரோஃபாப் கம்பெனின்னு போட்டிருக்கு. ஹட் செயின் போட்டிருக்கடா. அவரும் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஹட் செயினா என்ன அப்படின்னு. அது மாதிரி எந்த டீட்டெயிலும் வரல. இந்த நேமில் அவருக்கு 2 கம்பெனி இருக்கு. எந்த இல்லீகலும் இல்லைடா. நல்லாவே செக் பண்ணி பார்க்குறாரு. மற்ற எந்த டீட்டெயிலுமே இதில் வரல. அவர் லேப்டாப்பில் தான் ஹேண்ட் வச்சுருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கை லைட்டாக ஒரு மாதிரி ஷிவர் ஆக ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு மாதிரி வேர்த்து ஹேர்லேருந்து அப்படியே ஒரு ட்ராப்பாக அந்த லேப்டாப்லேயே ஒரு மாதிரி சொட்டாக விழுகுது. இருந்தாலும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் நடுக்கல் ஆரம்பிக்குது. இப்படி தாண்டா இருந்திருக்கும். அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அவர் கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி நின்று தான், அதாவது உங்கள் டோர்கிட்ட வந்து கால் பண்ணியிருப்பாரு. அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ ஒரு மார்னிங் தான். இப்போ தான் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. அவ்வளோ டயர்டாக இருக்கீங்க. உங்கள் நெக்கு வரையும் பெட்ஷீட் கவரில் இருக்குது. ஏன்னா உங்கள் லிப்ஸ் வரைக்கும் அந்த பெட்ஷீட் கவரில் இருக்க மாதிரி இருக்குது. சைடில் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் இல்லை. ஜங்குக் அப்படின்னு
வேகமா எந்திரிக்கிறீங்க. அவ்வளோதான். செம்ம வலி. ஒரு மாதிரி கத்திட்டீங்க. ஆல்ரெடி டேட்டுடா. அதுவே உங்களுக்கு செம்ம வலி. இதுல வேற ஜங்குக்கு நேத்து உங்க கூட இருந்திருப்பாரு. நீங்க டேட்டுன்னு சொல்லி உங்க கூட இருந்திருப்பாரு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அது போக போக உங்களுக்கு ப்ளஷராகவும் லவ்வாகவும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. என்னால முடியலடி சொல்லியிருப்பாரு. நீங்க அவர் ஃபேஸை ஹக் பண்ணி தாண்டா அவர் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்பா அவர் கண்ணுல இருந்து டிஎஸ் வர்றதை நீங்க பார்த்துருப்பீங்கடா. அந்த ஷவர்லேயும் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் தண்ணி வந்துச்சு. உங்க பெட்ஷீட்டை தான் விலைக்கு பார்க்குறீங்க. அவரோட பைட் மார்க்கு ஹேண்டோட மார்க்லாம் அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னர்லாம் போட்டு அதில் உங்களுக்கு பேடெல்லாம் வச்சு விட்டு நைட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நீங்கள் பெயினில் தான்டா கண்ணை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஜங்கு, இன்னமும் ஏன்டா அதிகமாக ஒன்று நினைக்க வைக்கிற, லவ் பண்ண வைக்கிற? ஜங்கு, நீ என் கூட இருக்கையில் உனக்கு லெஸ்ட் மட்டும்தான் ஃபீல் ஆகுது. நான் எனக்கு அதையும் தாண்டி நீ எனக்கு கொடுக்கறது லவ்வாக தான் ஃபீல் ஆகுது ஜங்கு. நான் இன்னமும் லவ் பண்ணுறேன்டா. ஏன் லவ் பண்ணுறேன், எதுக்கு லவ் பண்ணுறேன்னு இன்னமும் தெரியல ஜங்கு. ஐ லவ் யூ ஜங்கு. இதுக்கப்புறம் நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அது எனக்கு லவ்வாக தான்டா தெரியும். உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மோர். ஐ லவ் யூ எவ்ரிதிங். என்னவே நான் உனக்கு மிஸ்ஸாக கொடுத்துருக்கேன் ஜங்கு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒன்று தவிர வேற யாரும் என் வாழ்க்கையில் இல்லை ஜங்கு. நீங்கள் தான்டா அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கு. ஏன்னா உங்களை தூக்கி தான் ஒரு ஹிப்பில் வச்சு பண்ணியிருப்பாரு. உங்கள் தைஸ்லாம் ரொம்ப வலிக்குது. பைய தான் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூமில் போய் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு ஷவருக்கு கீழே நிற்கிறீங்க. உங்களுக்கு நைட்டு இந்த ஷவருக்கு கீழே என்ன நடந்துச்சுன்னு தான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி பிங்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஜங்கு கூட நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்களோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அன்னைக்கு காருக்குள்ளே நீங்கள் மோன் பண்ணது அதான் நீங்கள் ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் நீங்களாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவர் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் பிடிக்காம விருப்பமே இல்லாமல் உங்கள் அப்பாவுக்காண்டி போயிருப்பீங்க. ஆனால் உங்களையும் தாண்டி உங்கள் லவ் வெளியில் வந்தது அன்னைக்கு அந்த காருக்குள்ளே நடந்தது. அப்புறம் நேற்று நடந்தது. இதெல்லாம் நினச்சி நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களையும் மீறி உங்கள் ஃபேஸில் ஹாப்பினஸ் வருது. உங்களோட உடம்பெல்லாம் பார்க்குறீங்க, அங்கங்கே பைட் மார்க்கு. அந்த மார்க்லேயே நீங்களும் போய் கிஸ் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ ஜங்கு. இந்த சைடு ஜங்குக்கு தாண்டா அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தாண்டா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே தாண்டா ஃபுட் சாப்பிட்டுட்டு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அவர் தாண்டா அட்டன் பண்ணுறாரு. பாஸ், நான் ஆல்ரெடி வெளில தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. ஜிகே தாண்டா சாப்பிட்டோம் நைட்டை பார்த்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நேற்று கோவத்தோடு வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிருப்பாரு. ஓகே சார் அப்படின்னு தாண்டா அவங்களும் சொல்கிறாங்க. ஜிகே வெளில தான் போகிறான். அவனோட கார்லேருந்து நான் ஏறி உட்காந்துக்கிறேன். அசிஸ்டண்ட் தான் கார் ட்ரைவ் பண்ணி போய்கிட்டுருக்காரு. இந்த சைடு நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தாண்டா கீழே வந்திருப்பீங்க. உங்கள் அப்பாவோட டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆல்ரெடி உங்கள் அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அப்பா எந்திரிச்சிட்டிங்களா? ஏண்டாம்மா கத்துன? அப்பானால வர முடியல. ஃபோனும் அந்த பக்கத்து இருக்கு, என்னால் எடுக்க முடியலடா. அது அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயத்தில் எந்திரிச்சு உட்காந்துண்டா. நீங்கள் கத்திருப்பீங்களடா ஸ்டொமக் வழியில். உங்கள் அப்பா போய் எந்திரிச்சிருப்பாரு. ஆனால் அவர்னால எந்திரிச்சு வர முடியாதனால தான்டா ஒரு மாதிரி பதட்டத்தோட பயத்தோடு உட்காந்துருப்பாரு. அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, கருப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டுப்பா, அதான் கத்திட்டேன். இன்னமும் இந்த பயம் ஒன்று விட்டு போலையாடா? அது போச்சுப்பா விட்டு உங்கள் அப்பாட்ட சிரிச்சுட்டே பேசுகிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. உங்கள் லிப்ஸில் ஒரு மாதிரி காயமாக இருக்குது. உங்களோட காதுகிட்ட, அதாவது உங்கள் காதுக்கு கீழே ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. என்னடா ஆச்சு? என்னப்பா? இல்லைம்மா, உன் லிப்ஸில் என்ன? உன் காது பக்கத்தில் ஏதோ காயம் மாதிரி இருக்குமா? நேற்று கூட வரல, ஆனால் இப்போ இருக்கு. அது அப்பா கருப்பம்பூச்சி பார்த்தில்லப்பா, அதான் கத்தையில் லிப்ஸை கடிச்சிக்கிட்டேன்ப்பா. அப்புறம் இது குளிக்கையில் சொரிஞ்சு தேய்ச்சி குளிக்கையில் அப்படி கீறிக்கிட்டேன். அதாப்பா இந்த காயம். ஓ அப்படியாம்மா, சரிடா. அப்பா காஃபி. அதுக்கு முன்னாடி அப்பா ப்ரஷ் பண்ணண்டா அப்படின்றாங்க.
சிரிப்பு அப்படிதான்டா. நீங்களும் உங்கள் அப்பாவை பிடிக்கிறீங்க, வலிக்குது உங்கள் உடம்பு. அடுத்து நான் இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்டா அமைதியாக உங்கள் அப்பா கூட்டி போய் ரெஸ்ட் ரூம்லேயே விடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, காலே வலிக்குது. உங்கள் அப்பாவை ரெஸ்ட் ரூமில் விட்டுதான்டா வேகமாக போய் கிச்சனில் தான் மில்க் சூடு பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் அப்பா ஃப்ரெஷ் பண்ணி ரெஸ்ட் ரூம்லாம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்லடா. அதுக்குள்ளே தான் நீங்கள் அந்த சைடு மதியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணியும், மார்னிங் உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி சூப் வைக்கிறீங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குடா, அதில் சூப் வைக்கிறீங்க. கேஸில் வெஜிடபிள் பிரியாணியும், இந்த சைடு வந்து மில்க்கும் வைக்கிறீங்க. வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் விசில் வந்துருச்சு, சூப் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி காஃபி போட்டு கொண்டு வந்தேன்டா. உங்கள் அப்பாவோட ரூமில் வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா தான் ஒயன் அப்பா நான் வெளில தான் இருக்கேன் அப்படின்னுடா. உங்கள் கையில் காப்பி கப் இருக்கும், இந்த பக்கத்தில் வச்சுருந்தேன்டா. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அவரும் போட்டுக்கிறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான்டா கையை ஒரு மாதிரி இந்த வாலில் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நீங்கள் தான்டா டோரை இன்னமும் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா கைத்தாங்களாக கூப்பிட்டு வந்ததுண்டா பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு கயிறு பாலெலாம் வலிக்குது, வெளில கத்தவும் முடியல. உங்கள் அப்பாவுக்கு எடுத்து காஃபி கொடுக்குறீங்க. அப்பா குடிச்சிட்டு வைங்க, நான் போய் கிளம்பிட்டு வர்றேன்ப்பா அப்படின்றீங்க. சரிடா அப்படின்னு தான்டா உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. டிவி போட்டு போகிறீங்க, ரிமோட்டை உங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு போகிறீங்க. அப்புறம் உங்கள் அப்பாவோட ஃபோன் தான்டா சார்ஜர் போடுறீங்க. வேகமாக தான் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க நடக்க முடியாமல். உங்கள் அப்பா உங்களே பார்க்குறாங்க. ஏன்னா முன்னாடி வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. எல்லா வேலையும் உங்கள் அப்பா தான் இழுத்து போட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுட்டும் சமைச்சு வைப்பாரு. இப்போ எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பொண்ணா இவ்வளோ வேலை பார்க்குறா அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்கள் ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா டைம் இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம் தான்டா. உங்கள் தலையெல்லாம் சீவிட்டு உங்கள் நெக்லெல்லாம் பைட் மார்க்கா இப்போ தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க தெரியாத மாதிரி. பார்க்கையில் உங்களுக்கு ஜேகேயோட தாட் தான் வருது. உங்கள் லிப்ஸு வெக்கத்தில் சிரிக்குது, உங்கள் கண்ணு வெக்கத்தில் நனையுது. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு தான்டா பிரைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் பேக்கு உங்கள் ஃபோனையும் எடுத்துட்டு தான் உங்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்பில் கீழே நடக்க முடியாமல் பையன் நடக்கிறீங்க. உங்கள் தைஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. இன்றைக்கி உங்களுக்கு 4 days தான். ஓகே நீங்கள் ஃபைன் தான். கிச்சனுக்கு தான்டா உங்கள் அப்பாவுக்கு மதியானத்துக்கு ஃபுட் எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு சூப்பும் உங்கள் அப்பாவுக்கு சூப்பும் எடுத்துகிட்டு உங்கள் அப்பாவோட ரூமுக்கு தான் வர்றீங்க. உங்கள் அப்பா ஆல்ரெடி நியூஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க காலையிலேயே. நீங்கள் உங்கள் பேக்கும் ஃபோனையும் தான்டா பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் அப்பா பக்கத்தில் இந்த டிஃபன் தான் வைக்கிறீங்க. சூப் எடுத்து தான்டா உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறீங்க. கிளம்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்பிட்டேப்பா. அப்பா நாளைக்கு நான் லீவு போட்டு வந்துடுறேன். ஏன் ஒயன்? அப்பா நாளைக்கு செக்கப் போகணும். ஓ ஆமாடா. ஆனால் ஒயன் அப்பா ஃபீல் பண்ண வேணா என்கிட்ட காசு இருக்கு, பயப்படாதீங்க. உங்கள் பொண்ணு வேலைக்கு போகிறேன், உங்களை விட கூடவே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு தான் உங்கள் அப்பா பார்த்து சிரிக்கிறீங்க. ஓ என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாளா? நான் நினச்சேன் என் பொண்ணு குட்டி பொண்ணு அப்படின்ட்டு. அப்பா நான் உங்களோட ஹைட்டாக இருக்கேன். ஆமாம் ஒயன், உன் அம்மா என்றைக்குமே என்னை விட கொஞ்சம் ஹைட்டு தான். அம்மா எனக்கு குழந்த மாதிரி பார்த்துக்குவா. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பற்றி அவ்வளோ சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்ணு கலங்குது. ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணி தான் விட்டே வந்திருப்பாங்க. உங்களுக்கு விவரம் தெரிய போகையில் தான் உங்கள் அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதனால நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துருக்க மாட்டீங்கடா, ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்பீங்க. நிறையா ஃபோட்டோ இருக்கும். பட் நீங்கள் கஷ்டப்படுவீங்க தான் உங்கள் அப்பா அவரோட ரூமில் வச்சுருப்பாரு. ஒரு ஃபோட்டோ மட்டும்தான்டா உங்களை கையில் தூக்கியிருக்க மாதிரி. அந்த ஃபோட்டோ மட்டும் உங்களோட ரூமில் இருக்கும். இது வரைக்கும் அந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குன்னு உங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்களும் அந்த ஃபோட்டோவை பத்திரமா பார்த்துக்குப்பீங்க. அப்பா இந்த ஜூஸை குடிச்சிட்டு இந்த டேப்லெட் போட்டுக்கோங்க. மதியானம் இந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்ருங்கப்பா. தண்ணி இங்கே இருக்குது, டேப்லெட் போட்டுருங்கப்பா. நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். நான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குப்பா, அதை நான் இன்றைக்குள்ள முடிக்கணும். சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தானே உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. அவரும் ஓகேம்மா ஆனால் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றடா அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேப்பா அப்படின்னு தலையாட்டுறீங்க. நீங்களும் உங்கள் அப்பா வந்துடா சூப் குடிச்சிட்டு உங்கள் அப்பாவும் குடிச்சிட்டாரு, அதை வாங்கிட்டு தான்டா அந்த காஃபி கப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வாஷ் பண்ணுறீங்க. உங்கள் ஹேண்ட்லாம் தொடச்சிட்டு தான் உங்கள் அப்பா ரூமுக்கு வரீங்க. அப்பா டேப்லெட் சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா. அப்போ என்னப்பா சரியாக வேணாம்மா அப்படின்னு தான்டா நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அவங்களும் சாப்பிட்டு தண்ணியை வாங்கி பக்கத்துலேயே வைக்கிறீங்க. ஏன்னா அவங்க அப்பா எடுத்து குடிச்சிக்கணும் அப்படின்ட்டு. ஃபோன் சார்ஜர் ஏறி இருக்கும், அதை எடுத்து உங்கள் அப்பா கையிலையும் கொடுத்துட்டான்டா. அப்பா பாய்ப்பா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட டோரை லைட்டாக சாத்திட்டு அப்பா பாய்ப்பா அப்படிதான்டா வெளி டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் பேக்கை ஃபோன்லாம் எடுத்து தான் வெளில போகிறீங்க. இன்னமும் அந்த ஃபோனை பார்க்கல. நடக்க முடியாமல் தான்
பஸ் ஸ்டாப்புக்கும் போய் நிற்கிறீங்க. 5 நிமிட் ஆகுது. டைம் வேறு உங்களுக்கு ஆகிட்டு இருக்கு. ஜேகேயோட கார் இப்போதான்டா உன்னோட ஆஃபீஸ்க்கும் என்ட்ரு ஆகுது. உங்களுக்கு பஸ்ஸு வருது. ஹோ வந்துருச்சு. பார்க்குறீங்கடா சைடில் மாகி தான் அவள் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நேத்தே ஜான் சொல்லியிருப்பான் gift வாங்கணும் அப்படின்ட்டு. அதையும் மறந்துட்டீங்க. நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு செக்கப் கூட்டி போகணும். அவளே பார்க்குறீங்க பஸ்ஸு வந்துருச்சு. அவள் உங்கள் முன்னாடி தான் கிராஸ் பண்ணி உங்களையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறா. நீங்களும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு தான்டா அந்த கார்லேயே ஏறி போகிறீங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன gift வாங்க போகிறோன்னு தெரில. ஜான்கிட்ட வேற நீங்கள் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னீங்க. அதுவும் நேற்று நீங்கள் போகலை. இந்த மாதிரி குழப்பத்தோட தான்டா உங்கள் ஃபோன் எடுத்து ஜானுக்காவது கால் பண்ணி சாரி கேட்கலாம் அப்படின்னு தான் எடுக்கிறீங்க. லாக் எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகேட்டேருந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங். உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி பிரைட்டான ஸ்மைல். அதுவும் ஓப்பன் பண்ணுறீங்க. அவரோட டிபி இப்போ தான் எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கோட் ஷூட்டில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போட்டு செம்ம அழகாக இருக்காரு. ஜங்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த டிபிலையும் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேஸே பிங்கிஷாக ஆகிற அளவுக்கு அப்படி சவக்குது. ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸை கடிச்சிட்டு தான்டா அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க தான் ஓப்பன் பண்ணி உங்கள் காதில் வைக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் அதை கேட்க கேட்க அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஜேகே என்ன வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியிருப்பானா, நைட்டு உன் கூட இருந்தேன்லடி, சாரி நீ டேட்டாக இருக்குன்னு கூட நான் பார்க்காம ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவே மணி பே பண்ணியிருக்கேன்டி. உங்கள் அப்பாவோட செலவுக்கு வச்சுக்க. அப்புறம் நைட் எதுவும் சேஃப்டி யூஸ் பண்ணல. மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போட்டுக்க. அப்போ தான் உனக்கு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கான். அவ்வளோதான். உங்கள் மனசே ஒரு மாதிரி உடஞ்சி போகுது. உங்கள் பஸ்ஸும் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் ரெகுலராக தானே அந்த பஸ்ஸில் ஏறுவீங்க. அந்த கண்டக்டர் தான் இறங்குமா அப்படின்றாங்க. உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி கை காட்டுறாங்க. இங்கே பாருமா பஸ்ஸு கிளம்போது இறங்குறியானம்மா அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாங்க. உங்கள் பக்கத்துக்கு பின்னாடி இருப்பாங்களடா அவங்க தான் உங்கள் ஷோல்டரில் ஒரு மாதிரி டேப் பண்ணுறாங்க. இப்போ தான் உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. அது ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கு வர்றீங்க. பார்க்குறீங்க இப்போ தான் நீங்கள் இறங்குற ஸ்டாப்பு ஆப்போசிட்டில் உங்களுடைய கம்பெனி, அதாவது ஜேகேவோட கம்பெனி. உங்கள் பேக் எடுத்தண்டா கீழே இறங்குறீங்க. கண்ணு பூரா டியர்ஸ் ஒரு மாதிரி தொடச்சிட்டு தான் ஜங்கு கூட ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த கேட் ஓப்பன் ஆகுது. நீங்களும் தான்டா உள்ளே நடந்து போகிறீங்க. லெஃப்ட்டும் ஓப்பன் பண்ணிதான்டா உள்ளே போய் லெஃப்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறீங்க. டைமை பார்க்குறீங்க. 5 நிமிட்ஸ் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா பஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் தான் ரியாலிட்டிக்கு வராமல் அப்படியே ஒரு மாதிரி ஜேகேயோட தாட்லேயே அப்படியே ஒரு மைண்ட் அப்செட்டாக இருப்பீங்க. லெஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. வெளில தான் வாரீங்க. ஜேகேவோட அசிஸ்டன்ட் தான்டா உங்கள் ஃபோனு டயல் பண்ணலாம்னு நினச்சிருப்பாரு. பார்த்தா நீங்கள் வர்றீங்க. அவர் ஃபோனையும் ஒரு மாதிரி கட் பண்ணி எடுத்தேன்டா அவர் பேக்கில் வச்சுட்டு உங்கள்கிட்ட வர்றாரு. என்னம்மாச்சு ஏன் லேட்டு? சாரி சார். சரி உள்ளே போடா. நீயும் மாகி தான்ண்ணா கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க. இன்றைக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்டா. ஓகே சார் தான்டா. நீங்கள் உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. மாகி உங்களை பார்த்துருப்பா. ஜான் தான் தாங்க முடியல இதுக்கு தொல்லையே. பேசாமல் இருந்தாலும் முட்டிக்குது, பேசினாலும் முட்டிக்குது. ஏய் மாகி அதான் வந்துட்டால, போ உன் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு. ஜானை பார்த்து ஒரு முறை அவன் எப்படி கப் சுப்புந்தான்டா அவனோட ஒர்க்கை பார்க்குறான். ஜேகேயோட அசிஸ்டன்ட் தான்டா ஜேகேட்ட போய் ஒயன் அந்த பொண்ணு வந்துருச்சு சார் அப்படின்றாங்க. அவனும் சிஸ்டமில் தான் பார்க்குறான். நீங்கள் உங்கள் கேபின்குள்ளே போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி முடிக்க சொல்லிட்டீங்களே? சொல்லிட்டேன் சார். இன்றைக்கெல்லாம் முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இன்னைக்குள்ள எப்படி முடிப்பான்? ஆல்ரெடி அவனுக்கு ஸ்டொமக் பெயின். இதில் வேற நான் உங்கள் கேபின்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. அதனால அவனும் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் தான்டா நீங்கள் வச்சுட்ட பெண்டிங் ஒர்க்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாகி தான் அவளோட ஃபைல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு டம்முன்னு போடுறா. மனசில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கா? இஷ்டத்துக்கு பருவா உன் இஷ்டத்துக்கு லீவ் போடுவேன். நான் திட்டு வாங்கணுமா? இங்கே பாரு ஒயன், ஒன்னுட்டுக்கு என்னால் திட்டு வாங்க முடியாது. எல்லாம் நேற்றே முடிச்சிட்டாங்க. ஃபைல் தாண்டா போட்டிருப்பான். அந்த ஃபைலை எடுத்து வச்சுக்கிறீங்க. உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு டைரி மில்க் தான்டா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாகி அப்படின்னு அவளுக்கு நீட்டுறீங்க. இப்போ உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் அவளை பார்த்து உங்கள் பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவள் எதுவுமே சொல்லாம தான்டா அந்த சாக்லேட்டும் வாங்காமல் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடுறா. அவளுக்கு சாக்லேட் அதுவும் டைரி மில்க்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கஷ்டமாயிருச்சு. இந்த சைடு அவள் தான்டா போய் கோவமாக போய் அவளோட சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தான். ஆமாம் டைரி மில்க் கொடுத்தா எனக்கு பிடிச்சி
நான் தின்றுவேனா? சின்னம்மா மேலே கோமா தாட்டி இருக்கேன். அப்படிதான் அந்த லேப்டாப்பை போட்டு நோட்டு இருக்கா. ஈ, என்னடி பண்ணிட்டு இருக்க? கையிலே இல்லாமல் ஏதாவது பண்ணி விட்றாதடி. சிஸ்டம் மட்டும் ஏதாவது கோளாறாக போச்சு அவ்வளோதான். நீங்கள் தான்டா அந்த டைரி மில்க்கும் அந்த பக்கத்தில் வச்சுருத்தாண்டா அவளோட ஃபைலை செக் பண்ணி பார்க்குறீங்க. அவள் முக்கால்வாசி முடிச்சிருக்கா. இந்த ஃபைலை தனியாக எடுத்து வச்சுட்டாண்டா நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. ஃபாஸ்ட்டாக வேகமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு கைக்கே வலிக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான்டா நீங்கள் ஃபாஸ்ட்டாக அதை பார்க்குறீங்க. ஜானுக்கு தான்டா ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. சாரி ஜான், என்னால் நேற்று வர முடியல. ஆனால் நான் இன்னைக்கு ஃப்ரீ தான். நாய்க்கு வேணா கிஃப்ட் வாங்க போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நீங்களும் வாங்கணும். அவனும் ஆமாம் ஓயன், நான் நேற்று வாங்கலை, உனக்காண்டி வெயிட் பண்ணேன், பட் எனக்கு என்ன கிஃப்ட் வாங்குன்னே தெரில. ஓகே ஓயன், தேங்க்யூ ஸோ மச் ஓயன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே அப்படின்னு தான்டா ஒரு ஸ்மைல் பொம்மை போட்டு விட்றீங்க. ஜான் தான் டெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் ஃபேஸில் ஒரு மாதிரி குட்டி ஸ்மைல் வரும்டா. என்ன டெக்ஸ்ட் வந்துச்சு பார்த்து சிரிக்கிறான். அப்போ எனக்கு கழட்டி விட பிளான் பண்ணிட்டானா? இப்போ அவனுக்கு கண்டுக்காதனால வேற பொண்ணு பார்த்துட்டானோ? எல்லா முடியும் இப்படித்தானே, அவனும் இப்படித்தான் இருப்பான். போங்க, எனக்கு யாரு வேணாம், அவளும் வேணாம் இவனும் வேணாம். மாகி தான்டா எந்திரிச்சிட்டு அவள் சீட்டில் உட்காந்துருப்பாள், அந்த அந்த சேரை தான்டா ஜான் மேலே தள்ளி விட்றான். அவள் ஹேண்டில் டம்முன்னு போய் இடிக்குது. அவ்வளோதான், அவனுக்கு வலியே உசுறு போயிடுச்சு. மாகி திரும்பி பார்க்குறான். அவள் பாட்டில் தான் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கா. இவனுக்கு எது பைத்தியம் முடிஞ்சிருச்சா? அப்பப்போ ராட்சசி மாதிரி ஆகுறா. இப்போ எதுக்கு இப்படி பண்ணிட்டு எந்திரிச்சு போறா? ஐயோ, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று அவ்வளோதான், எனக்கு வயசாயிரும் போலயே. கடவுளே, எப்படியாவது இந்த ஓயினும் ஆகி சேர்ந்தாதான் இந்த பிரச்சனை இருந்து நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஜான் புலம்பி தவிக்கிறான். நீங்களே ஜானுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு வச்சிட்டீங்கடா. இப்படியே 1 hour பாஸ் ஆகுது. முக்காவாசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஸ்பிங்கர்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் உட்காந்த சீட்டில் தான்டா ஒரு மாதிரி உங்கள் ஹெட்டை லைட்டாக பின்னாடி சாய்க்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிட்டேன்னா அவ்வளோ தாண்டி. உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான், அதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபைலில் கரெக்ட் பண்ணி ஜேகேவோட அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டா அவ்வளோதான். உங்களுடைய ஒர்க்கும் மாஹியோட ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் மாஹியோட ஃபைலை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது ஓகே தான், பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான்டா மொத்தத்தையும் நீங்களே போட்டு இழுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. வெயிட் பண்ணக்கூடாது தான்டா. அகெயின் ஒரு மாதிரி ஹெட் எடுத்துட்டு திருப்பி ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃபோன்லேருந்து டிங்னு ஒரு சவுண்டு. அகெயின் ஒர்க் பார்க்குறீங்க. டெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே ஃபுல்லாக வாடி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து பண்ணதையும் பார்க்குறீங்க. என்ன வயன் பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த டயத்துக்கு நான் கூப்பிடுன்னு நல்லா தெரியாதா? அகைனுக்குன்னு எனக்கு கோவப்படுத்தி பார்க்காதடி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் தான்டா அந்த ஃபைலை அப்படியே வச்சுட்டு அந்த சீட்டை விட்டே எழுந்திரிக்கிறீங்க. உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் வெள்ளவும் போகிறீங்க. உங்கள் மனசு வலிச்சாலும் ஓகே, எனக்கு காலையில் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஜேகேவோட அந்த வாய்ஸை கேட்டு தான் உங்கள் மனசே ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கும். அசிஸ்டன்ட் வெளில நிற்கிறான். ஜேகே தான்டா ஒர்க் பார்த்துருப்பான். அதில் ஒரு எம்ப்ளாயி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி கூப்பிட்ருப்பான். உள்ளே வந்திருப்பான். இல்லை எரர் வர்றது அப்படின்ட்டு இருப்பான். என்ன செக் பண்ணியிருக்கா அப்படின்னு திட்டி விட்டுருப்பான். சாரி சார் அப்படின்னு தான் அந்த ஃபைலை வாங்கியிருப்பான். அப்புறம் வெளில இல்லை, உள்ளே வராத. அசிஸ்டண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு. அவனும் டைமை பார்க்குறான். அதனால தான்டா அந்த ஃபைலை வேகமாக அந்த எம்ப்ளாயிட்ட கொடுத்துட்டு டோருக்கு வெளில நின்றுருப்பான். ஜேகேவோட அசிஸ்டன்ட் தான்டா உங்களை பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஜேகேவோட கேபினையும் ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஒரு சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. உங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு தான் நிற்கிறாரு. இங்கே பாருடி, உனக்கு நான் அகைன் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணலாம் கூப்பிட முடியாது. இதே டயத்துக்கு உள்ளே வந்துரு, புரியுதா? எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கீங்க. ஜேகே தான்டா உங்கள் பக்கத்துலேயே வந்து தூக்குறாரு. நீங்கள் எதுவுமே பண்ணலாம், அமைதியாக இருக்கீங்க. அந்த டோரை தாண்டா ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவும் கூட்டிகிட்டு போய் அந்த பெட்டில் படுக்க வைக்கிறாரு. வேகமாக தான் ஷர்ட் பட்டெலாம் கழட்டுறாரு. நீங்கள் ஜேகேவையே தான் பார்க்குறீங்க. அந்த பெட்லேயே எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் உங்கள் டாப்பை கழட்டுறீங்க. அவர் பேண்ட்டை ஓப்பன் பண்ண போயிருப்பாரு. அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களை பார்க்குறாரு. ஏன்னா எப்பயுமே உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் தான் பண்ணுவார். ட்ரெஸ்ஸை எல்லாம் அவர் தான் கழட்டுவார், இல்லாட்டி ஒரு நேரம் கிழிச்சிருவார். ஆனால் நீங்களாவே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறீங்க. அவரும் அவர் பேண்ட்டை தாண்டா கழட்டி தூக்கி போடுறாரு. பாக்ஸரோடு இருக்காரு. உங்கள் டாப்பை கழட்டி
கீழே போடுறீங்க. உங்கள் பேண்ட்டை கழட்ட போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. ஜேகே தான்டா அந்த பெட்லேயும் அப்படியே வந்து உங்களை தான் லைடாக வைக்கிறாரு. அவருக்கு புரியுது நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் பேண்ட்டை கழட்டையில் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு புரியுது அவருக்கு. அவர் தான்டா உங்கள் பேண்ட்டையும் கழட்டுறாரு. உங்கள் கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டீங்க. தூக்கி கீழே போடுறாரு. உங்களை பார்க்குறாரு. கண்ணை மூடிக்கிட்டீங்க. உங்கள் பக்கத்தில் வர்றாரு. உங்கள் ஃபேஸவே பார்க்குறாரு. உங்கள் கண்ணை கிரிப்பாக மூடி இருக்கீங்க. உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் மேலே லைட் ஆகுறாரு. உங்களுக்கு தெரியுது உங்கள் மேலே அவர் படுத்திருக்காரு அப்படின்னு. வெயிட்டாக இருக்காரு. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு பாடியே வலிக்குது. நேற்று உங்கள் கூட இருந்திருப்பார்லடா, அந்த பைட் மார்க்கு இன்னமும் உள்ளெல்லாம் இருக்குது. ஆனால் வெளியில் மட்டும் தெரியாத மாதிரி கவர் பண்ணியிருக்கீங்க. அவர் ஹேண்டில் தான்டா உங்கள் லிப்ஸை பைட் பண்ணியிருப்பீங்க. அந்த லிப்ஸை அவங்க டீத்தில் அவர் கையை வச்சு உங்கள் லிப்ஸை எடுத்து விட்றாரு. உங்கள் லிப்ஸும் வெளில வருது. உங்கள் 2 கையும் தான்டா அந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா நேற்று பண்ணதே உங்களுக்கு வலிக்குது. முடியாதுன்னு சொன்னாலும் ஜேகே கேட்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் எதுவுமே சொல்லாமல் தான்டா படுத்திருக்கீங்க. உங்கள் கண்ணவே பார்க்குறான். அவ்வளோ இறுக்கி மூடி இருக்கீங்க. அந்த உங்கள் கண்ணில் கிஸ் பண்ணுறான். ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே தான்டா உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அவன் கண்ணவே பார்க்குறீங்க. அப்படி கிஸ் பண்ணுறான். இதுக்கு மேலே அவன் ஐஸை பார்க்கவே முடியல. அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அவ்வளோ சாஃப்டாக பண்ணுறான். ஏன்னா உங்கள் லிப்ஸில் ஒரு காயம் இருக்குது. அதை அவனும் பார்த்துருப்பான். இது அவனால தான் வந்திருக்கு அப்படின்னு. உங்கள் லோயர் லிப்பும் அப்பர் லிப்பும் அப்படி சக் பண்ணுறான். உங்கள் ஹேண்டு தானாக அவனோட ஹேரை பிடிக்குது. ஆனால் இன்னமும் ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டு தான் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு ஹேண்டு ஹேரை பிடிக்குது. இன்னொரு ஹேண்டு அவனோட ஷோல்டர் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்குது. அவனோட ஹேண்டு தான்டா எடுத்து உங்கள் நெக்கில் இருந்து உங்கள் செஸ்ட்டு வரைக்கும் ஃபால் ஆகி ஒரு மாதிரி ரப் பண்ணி தடவுறான். இன்னும் உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. உங்கள் காலை தான்டா அந்த பெட்டில் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. காலை இழுத்து இழுத்து ஒரு மாதிரி மடக்குறீங்க. அதில் ஜங்கு காலெல்லாம் ஒரு மாதிரி அவன் காலு மேலே போட்டு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுறீங்க. அவனோட ஒரு ஹேண்டடா உங்கள் செஸ்ட்டை ஒரு மாதிரி லைட்டாக சாஃப்டாக ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறான். இன்னொரு ஹேண்டை தான்டா உங்கள் ஹிப்பை பிடிச்சி தடவிக்கிட்டே தைஸ் வரைக்கும் கொண்டு வரான். உங்கள் பாடியவே ஒரு மாதிரி தூக்கி ஒரு மாதிரி கீழே போடுறீங்க. அவ்வளவுக்கு ஒரு மாதிரி பண்ணுறான் அவங்கள. நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் மிஸ் ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் தான்டா உங்களை கிஸ் பண்ணி நெக்கு வரைக்கும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் அவன் ஹேரு, அவன் முதுகு, அவன் ஜஸ்ட்டு ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்சி ஒரு மாதிரி நகத்தால் கீறுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செஸ்ட்டை தான் சக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூசுது. இதெல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டே தான் பண்ணுறான். உங்கள் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணுறீங்க. உங்களுக்கு 2 காலையும் தான்டா ஜங்குக்கோட காலுக்குள்ளே போட்டு பனஞ்சு பின்னி வைக்கிறீங்க. அவ்வளோதான். ஜங்குக்குன்னு மூன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான்டா அவன் பாக்ஸரும் கழட்டுறான். உங்களுடைய மூனிங் சவுண்டு அவனால் சுத்தமாக கேட்கவே முடியல. அது ஜங்குக்குன்னு கழட்டுறான். பட் கழட்ட முடியல. ஏன்னா உங்கள் கால் அவனோட காலுக்குள்ளே பின்னி இருக்கு. சைடாக பிச்சு தூக்கி போடுறான். உங்கள் ஹிப்பு, உங்கள் செஸ்ட்டு, உங்களுடைய பாட்டு அங்கங்கே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக முடியலை. ஜங்குக்கோட நெக்கை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் கிட்ட வர்றான். பட் இருந்தாலும் நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் ஜங்குக்குன்னு கத்துறீங்க. அவ்வளோவுக்கு உங்களை டெம்ட் ஏற்றுறான். அவனோட பாட்டு உங்கள் பாட்டு மேலே படுது. அவ்வளோ ஹார்டாயிருச்சு. அவனாலவே அவனை நம்ப முடியல. ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி இவ்வளோ என்ஜாய் பண்ணி அவன் கூட இருக்கீங்க அப்படின்னு. அவனோட பாட்டு எடுத்து தான்டா உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது. லைட்டாக உங்கள் கண்ணு கலங்குது. உங்கள் கண்ணை மூடி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சைடில் ஒரு மாதிரி கண் ட்ராப் ஆகுது. ஜேகேக்கு புரியுது உங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு. அவனாலும் முடியலை. இன்னமும் நீங்கள் ஜங்குக்குன்னு தான் மூவ் பண்ணுறீங்க. அவனோட ஹேண்டை இன்னமும் உங்கள் செஸ்ட்டை தான் ராப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவனோட ஹெட்டை பிடிச்சி தான் இன்னமும் உங்கள் பக்கத்தில் இழுக்கிறீங்க. அவனும் உங்கள் ஃபேஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டான். அவனை நீங்கள் இழுக்கையில் இன்னமும் அவனோட பாட்டு உங்கள் உள்ளே தான் போகுது. அது இன்னமும் வலிக்குது.
ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகேவோட ஃபேஸ் உங்கள் பக்கத்தில். உங்கள் கையெடுத்து தாண்டா அவன் சீஸை ஹக் பண்ணி அவள் லிப்ஸ்லேயும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவ்வளோதான். ஜேகே ஸ்டன்னாகி உங்களை பார்க்குறான். அவனும் கண்ணை மூடிதாண்டா ஃபீல் பண்ணுறான். அவனோட பாட்டு உங்களுக்குள்ளே இருக்கனால அவனால் சுத்தமாக முடியலை. நீங்கள் இப்படி கிஸ் பண்ணுறதுக்கும் அவனால் அப்படின்னு தான்டா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மூவ் பண்ணுறான். அவன் மூவ் பண்ணையில் பூரா அவள் லிப்ஸை லைட்டாக கடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அவனோட சீஸ்லாம் ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க இந்த வழியில். அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான்டா அவனோட ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறான். அவனாலே சுத்தமாக முடியலை, பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு வலிக்குது. அவனும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறதாண்ணா உங்களுக்குள்ள செம்ம தர்ஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் முடியல, அவனை டைட்டான ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஹேரை ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. சங்கு மூன் பண்ணுறீங்க. வலிக்குதுடா போடான்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் வழியில் என்னென்னமோலாம் பேசுகிறீங்க. ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறான், இருந்தாலும் உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறான். அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. போதும் வலிக்குது, ப்ளீஸ் டி நான் கொஞ்சம் அவ்வளோதாண்டி அப்படின்னு தான் இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்கான். 1 ஹவருக்கு மேலே போகுது. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி லூஸ் ஆயிடுச்சு. அந்த கிரிப்னஸ் முடிஞ்சு உங்கள் ஹேண்டே ஒரு மாதிரி பெட்டில் தான் விழுகுது. ஆனால் அவன் ஹேண்டை தான்டா உங்கள் ஹேண்டோட கோர்த்துக்கிறான். உங்கள் கை லூஸாக தான் இருக்குது, அவன் தான் க்ரிப்பாக பிடிச்சிக்கான். செம்மையாக பண்ணுறான். அவன் உடம்புலாம் அப்படி வேர்க்குது, உங்களுக்கும் வேர்த்துருக்கு. அவனுடைய ட்ராப்ஸ்லாம் உங்கள் ஃபேஸில் உங்கள் மேலாம் சூட் ஆகுது. அவனால் கம் பண்ண போகிறான். அதனால உங்கள் ஜஸ்ட்டை தான் ஒரு மாதிரி க்ரிப்பாக கடிக்கிறான். வலிக்குது ஓயன் அப்படின்னு தான்டா உங்களுக்குள்ளே கம் பண்ணிட்டு ஒத்துன்னு உங்கள் மேலே விழுகிறான். அவ்வளோதான். இந்த ஜஸ்ட்டு கடிச்சதுக்கு அதுக்கும் வலி பேண்ட் ஆயிடுச்சு. வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி ப்ரீத் பண்ணுறான். நீங்களும் செம்மையாக ப்ரீத் பண்ணுறீங்க. உங்களால் முடியல. வலிக்குது போதும். இல்லடி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எடுக்கிறான். பார்த்தா அவன் சேஃப்டி யூஸ் பண்ணல, மறந்துருப்பான். அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிகிட்டு இருக்கல, நீங்கள் வாண்டடாக நீங்களே உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டினால அவன் ஏதோ நீங்கள் என்ன பண்ணுற நினப்புலையே அவன் இதை சேஃப்டி போடாமல் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப டயர்ட், அவனுக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்கள் பக்கத்துலேயே படுத்து தான் உங்களே ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்கள் ஹெட் எடுத்து அவன் செஸ்ட்லேயே வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஒரு டயர்ட்னஸில் தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு தாண்டா சீலிங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. எதுக்கு அழுகிறான்னு தெரியல. உங்களை பார்க்குறான். நீங்கள் தூங்குறீங்க அவன் செஸ்ட்டில். உங்களையும் டைட்டாக ஹக் பண்ணிட்டுதாண்டா அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். இப்படியே ஒரு 1/2 hour ஆகுது. இந்த சைடு மாஹி தான்டா. அவளும் தலை வலிச்சிருக்குன்னு காஃபி குடிச்சிட்டு அவளுடைய சீட்டில் உட்காந்துருப்பா. அவன் தான் ஜான் தான். என்னடி பண்ண எதுக்கடி இங்கே பாரு என் கை வலிக்குது. வலிக்கும் அப்படிதான் முறைச்சி பார்த்துட்டு அவள் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பா. டைம் ஆச்சு, நான் முடிச்சிட்டாளாந்தாண்டா. உங்கள் கேபினுக்கு வர்றா. அசிஸ்டன்ட் பார்க்குறான் மாஹி உங்கள் கேபினுக்கு போகிறா அப்படின்னு. அசிஸ்டன்ட் தெரியுமே ஒயன் அங்கல்ல உள்ளே இருக்கா அப்படின்னு. மாஹி டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ளே பார்க்குறா. பார்த்தா நீங்கள் இல்லை. இவங்க போயிட்டா. அவளோட ஃபோன் கையில் தான் இருந்திருக்கும். கால் பண்ண பார்த்தா டேபிளில் உங்கள் ஃபோனு பர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஃபோனு எல்லாம் இங்கே வச்சுட்டு எங்கே போயிட்டா? கேன்டீனில் தான் வர்றேன். ஓ டைமை பார்க்குறா. புரிஞ்சிருச்சு அவளுக்கு. ஜேகேவோட கேபினுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு. என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாடா நீங்கள் முடிச்சிருப்பீங்களோட ஃபைலு அதை பார்க்குறா. முக்கால்வாசி முடிச்சிட்டிங்க, இன்னும் ஒரு பேப்பர் தான். என்னங்க எல்லாத்தையுமே இவளே பார்த்துட்டாளா? மாயோடதை பார்த்துருப்பா. அதை விட இது பெட்டராக தான் இருக்குது அவளுக்கு. ஆனால் அந்த ஒரு பேப்பர் தானே இருக்குது. அவள் தான்டா உங்களோட சீட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணியிருக்கதை பார்க்குறா. எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து பார்க்குறா. அவளுக்கு புரிஞ்சிருச்சு இது மாதிரி தான் முடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அதனால அந்த ஒரு பேப்பரை இவ டைப் பண்ணுறா. அப்படியே 1/2 hour ஆகுதுடா. இங்கே ஜேகே தான் கண்ணை முடிச்சு பார்க்குறான். இன்னமும் அவனை ஹக் பண்ணி தான் படுத்துருக்கீங்க. ஜேகே தான்டா உங்களையும் அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அவன் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். அவனுக்கு மனசுலாம் ரொம்ப பெயின் ஆகுது. இருந்தாலும் இந்த ஷவரை ஆஃப் பண்ணிட்டு தான்டா வெளில வந்து அவன் கபோர்டு ஓப்பன் பண்ணி தான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான்.
உங்கள் ட்ரெஸ் கீழே கிடக்கு. அதெல்லாம் எடுத்து பெட்டில் போட்டுதான்டா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அதை லைட்டாக சாத்திட்டு அவனோட கேபினில் உட்காந்தாண்டா ஃபோன் பண்ணுறான் பிஏக்கு. அவனும் அட்டன் பண்ணிட்டு உள்ளவா. அவனும் உள்ளே வரான். உங்களை பற்றி அவன் கேட்கவே இல்லை. ஜேகே தான்டா அவனோட அசிஸ்டண்ட்டை பார்த்து ஃபுட் நேம்லாம் சொல்லி ஆர்டர் போட சொல்கிறான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு தான்டா வெளில போயிடுறான். ஜேகே தான்டா அவனோட ட்ராவை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் தம் இருக்குது. அதை எடுத்து தான் ஸ்மோக் பண்ணுறான். ஹெட்டை பின்னாடி சேரில் தான்டா சாச்சு அப்படியே படுக்கிறான். அது ரோலிங் சேர் தானடா. அப்படியே திரும்பி உங்களோட டோரை பார்க்குறான். அகைன் திரும்பி தான்டா ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு மாகி தான்டா. அவள் நீங்கள் நினச்ச மாதிரி அவள் கம்ப்ளீட் பண்ணிட்டா. அந்த ஃபைலை எடுத்து அவள் கரெக்ஷன் பண்ணுறாடா. எடுத்துட்டு அவள் இன்னமும் வெயிட் பண்ணுறா நீங்கள் வருவீங்கன்னு. பார்த்தா நீங்கள் வரல. அந்த ஃபைல் எடுத்துட்டு அவளோட கேபினுக்கு போயிட்டா. கேபினுக்கு போய் தான்டா ஜான்கிட்ட கொடுக்குறா. அவனும் வாங்கி பார்க்குறான். ஏய் நீ ஆடி பண்ண? எல்லாத்தையும் திருப்பி பார்க்குறான். நான் பண்ணல, ஒயன் பண்ணா. அதானே பார்த்தேன். நீ அது இப்படி பண்ணுறதாவது ஷோட்லேயே ஒரு போடு போடுறா. ஏய் இல்லைம்மாக்கி, ஒயனை விட செம்மையாக பண்ணுவேன்னு தான் இப்படி சொன்னேன். நல்லா புழுக கற்றுக்கிட்ட. ஏய் பாடி பசிக்குது. காலையிலேயே ஒழுங்கா சாப்பிடல. மாகிட்ட பேசிட்ட போல. இங்கே பாரு ஜான், எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் தான் நான் வாங்க போனேன். மற்றபடி அவட்ட பேசுறதுலாம் இல்லை. ஆமாம் ஒயன் தான் ரூமில் இல்லையே. அவள் ஜங்கு கூட கேபின் போய் 2 hours ஆக போகுது. இன்னும் வெளில வரல. நீ எப்படி ஃபைல் வாங்கிட்டு வந்த? அதுவா, அவள் ஆல்ரெடி முடிச்சிருந்தா. நானும் வெயிட் பண்ணேன், வரல, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போல்லாம் என்னன்னு தெரியல மாஹி. ஒயன் ஜேகேவோட கேபின்கே போகிறா. அவளுக்கு பாவம் ஹெவி ஒர்க் கொடுப்பாங்களோ என்னன்னு தெரில. மாஹி அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீ என்ன நேரத்தில் வாய் வச்சேன்னு தெரில. ஜேகேவோட சார் கேபினுக்கு எந்த பொண்ணும் வர்றதில்ல. எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி, நீ வாய் வச்சனால எதுவும் இந்த ஜியான் கம்பெனி எதுவும் லாஸில் போயிருமோன்னு. வாயை மூடு ஜான். அப்படிதான் வாயிலே 2 போடு போடுறா. சரி சரி வா, லஞ்சுக்கு வேறு டைம் ஆச்சு. நான் போய் ஒயனை போய் என்னன்னு பார்க்குறேன். என்ன பார்க்க போகிற? ஏய் இந்த ஃபைலை கொடுக்க போகிற மாதிரி பார்த்துட்டு வரேன்டி. நீ தான் அவள் கூட பேச மாட்டேயா, அட்லீஸ்ட் நானாவது போகிறேன். அப்படி தாண்டா ஜான் எந்திரிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏய் லூசாடி நீ, உனக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கா, பாவம்ல. இங்கே பாரு ஜான், வாயை மூட்டு என்கிட்ட கிளம்பி வந்துரு. ஏன்னா மாஹிக்கு தான் தெரியும் நீங்கள் எதுக்காண்டி போய் தொலைஞ்சிருக்கீங்க அப்படின்னு. அதனால தான் மாஹியே பேசாமல் இருக்கா. ஜானை தாண்டா அவளும் கூட்டிகிட்டு கேன்டீனுக்கும் போயிடுறீங்க. இந்த சைடு தாண்டா அசிஸ்டண்ட்டும் வந்திருப்பான், டோர் நாக் பண்ணியிருப்பான். அவனும் உள்ள வாண்டிருப்பான். ஃபுட்டெல்லாம் தாண்டா ஜேகே வாங்கிட்டு எல்லாம் போ, நீயும் போய் லஞ்சு சாப்பிட்ரு அப்படின்றாரு. ஓகே பாஸ் தாண்டா வெளில போகிறான். ஜேகே தாண்டா அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு அசிஸ்டண்ட் வெளில போயிருப்பான். அந்த டோரை லாக் பண்ணிட்டு தாண்டா நீங்கள் உள்ளே படுத்துருக்கீங்களடா அந்த ரூமுக்கு உள்ளே வர்றான். அதான் இன்னமும் தூங்குறீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து தாண்டா ஜேகே உட்காடுறான். உங்கள் பெட்ஷீட்டை தான் லைட்டாக எடுத்து விட்றான். ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஏசி ஓடி இருக்கும்டா, அதனால குளூரில் முழு பொத்தா பொத்திருப்பீங்க. ஏய் எந்திரடே. ஏய் ஒயன், உங்கள் ஷோல்டர் தான் ஒரு மாதிரி டேப் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் டயர்டாக இருக்கு ப்ளீஸ்பா அப்படின்றீங்க. அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அப்பா வந்து கூப்பிட்றாருன்னு நினச்சிருக்கீங்க. ஏய் நான் ஜேகேடி. ஏய் ஒயன் ஜங்குப்டி. டக்குன்னு உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. குன்னி படுத்திருப்பீங்க. லைட்டாக அப்படியே உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேவோட தைஸ், அதாவது பேண்ட்லாம் போட்டிருக்கான், தைஸ் பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் மேலே பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சிருச்சு. நீங்கள் அவசரத்தில் போனிட்டேல் தான் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் அவங்க தாண்டா உங்கள் ஃபேஸ்லலாம் முடி கிடக்கு. உங்கள் முடி எடுத்து விட்டு தான் அந்த பெட்ஷீட்டையும் பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்க முடியல, வலிக்குது. ஜேக்கிட்ட இருந்து கொஞ்சம் நகண்டு தள்ளி ஒரு மாதிரி பெட்ஷீட்டை பிடிச்சி உட்காரவே முடியாமல் உட்காடுறீங்க. ஓ உள்ள உனக்கு ஆல்ரெடி ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன், போய் குளிச்சுட்டு வைப்போம். இல்லை போடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் தாண்டா உங்கள் பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு இங்கிட்டு ஜேகே உட்காந்துருக்கான். இந்த சைடு திரும்பினா ரொம்ப பெரிய லாங் பெட்டாக இருக்குது. நகண்டு போகிறதுக்குள்ள உங்களுக்கு உடம்பே வலிச்சிடும். திறன்னு முளைக்கிறீங்க. பைய தான் நகண்டு போகிறீங்க. அம்மா அப்படின்ட்டுலாம் ஒரு சவுண்டு பைய விடுறீங்க. ஜேகேவுக்கும் கேட்குது. அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஏன்னா முழு பொத்தா பொத்திருக்கீங்க. என்னமோ அவன் எதுவும் பார்க்காத மாதிரி. அவங்களும் முழுசாக பார்த்துட்டானே. ஏய் இல்லரே, இந்த சைடு திரும்பி இருப்பீங்க, திரும்பி இந்த சைடு பார்க்குறீங்க.
ஜேகே தான்டா எந்திரிச்சிட்டு உங்கள் மேலே இருக்க பெட்ஷீட் எடுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? ஏய், ஆல்ரெடி நான் எல்லாம் தான் பார்த்துட்டேனே, என்னையும் பார்த்துட்டேன், அப்புறம் என்னடி அப்படின்னு தான்டா உங்கள் மேலே இருக்க பெட்ஷீட்லாம் எடுத்து விட்டு உங்களை குண்டு கட்டா தூக்குறான். அந்த ரெஸ்ட் ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணதாண்டா உங்களை அந்த பாத்டப்குள்ளே உட்கார வைக்கிறான். ம், குளிச்சுட்டு சீக்கிரம் வெளில வா, ஃபுட் ரெடியாக இருக்கு, சாப்பிட்லாம் அப்படின்றான். அது வாடி. அவனும் இந்த டோரை லாக் ஓப்பனில் இருக்கட்டும். அவனும் பெட்டில் போய் படுத்துக்கிறான். நீங்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். நீங்கள் தான்டா உங்களுக்கு அவ்வளோ பாடி பெயினாக இருக்கும், இந்த வாமாக இருக்குது உங்களுக்கு, கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஓகே. அந்த பாத்டப்லேருந்து தான்டா எந்திரிச்சிட்டு ஷவரை ஆன் பண்ணுறீங்க. அதில் சில்லுன்னு இருக்கு. இந்த சவுண்டு ஜேகேவுக்கும் கேட்குது. அதாவது உங்கள் பாட்டிலெல்லாம் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும்டா ஜேகேவோட அதனால நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. ஜேகேவோட க்ரீமு சோப்லாம் இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து தான் யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஸ்மெல்லு ஜேகேவுக்கும் போகுது. அதாவது டோர் ஓப்பனில் தானடா இருக்கும். ரெஸ்ட் ரூமை தான் திரும்பி பார்க்குறான். அவனுக்கு புரியுது நீங்கள் அவனோட திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த ஸ்மெல்லு, ஏன்னா அவனை நீங்கள் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவன் உங்கள் கூட இருக்க போயெல்லாம் அந்த ஸ்மெல்லு, அவனோட பர்ஃப்யூம் இதெல்லாம் உங்கள் மேலே வந்திருக்கும். ஏன் உங்கள் ட்ரெஸ்லேயே அந்த ஸ்மெல்லு வரும். நீங்களும் அதை யூஸ் பண்ணிட்டு தான்டா பக்கத்தில் டவல் இருக்குது, அதை எடுத்து கட்டிட்டு வெளில வரீங்க. உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. எங்கேயோ பார்க்குறீங்க. அவன் கண்ணு மூடின மாதிரி தான் இருக்கான். ஏன்னா நீங்கள் வெளில வர சவுண்டு கேட்டிருக்கோம், அதனால சும்மா தாண்டா மூடியிருக்கான். இப்போ அந்த பெட்டில் உங்கள் ட்ரெஸ் தானே எடுக்க போகிறீங்க. பார்த்தா அவங்க ப்ரேசியரை அவன் தைஸ்குள்ளே மாட்டியிருக்கு. உங்கள் டாப்பு பேண்ட்டு எடுத்துட்டீங்க, ஆனால் ப்ரேசியர் மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு எடுத்து அவன் முழிச்சிடுவானோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பயம். ஏகேயோட ஃபேஸை பார்க்குறீங்க, தூங்குற மாதிரி தான் இருக்குடா. அதனால நீங்கள் அதை எடுத்து பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏய், நடி பண்ணுற அது ப்ரேசியர். அதான் அவன் எடுக்கிறான். அது என்ன? இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், இங்கே வா. இல்லை அது வாடி. ஜனமோ எல்லாம் பார்க்காத மாதிரி வர்றியா? இல்லை இல்லை வரி. நீங்களும் அப்படியே சுற்றி இந்த சைடு ஜேகே சைடு வரீங்க. உட்காரு. இல்லை ட்ரெஸ் சேஞ்ச். உட்காரு. உங்கள் கையில் இருக்க ட்ரெஸ் தான்டா எடுத்து அங்கிட்ட வைக்கிறான். உங்களை பார்க்குறான். உங்கள் ஹேர்லாம் என்ன வெட்டாய் தண்ணி படியுது. தலையை என்ன எப்படி வச்சுருக்க. அவன் எந்திரிச்சு தான்டா கபோர்டை ஓப்பன் பண்ணி இன்னொரு டவலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலையை ஒரு மாதிரி தொடச்சி விட்றான். இல்லை நானே நானே படிக்கிறேன். காரி. அப்படிதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட க்ரீம் சோப்லாம் நீங்கள் போட்டிங்கல்லடா, அவனோட ஹெட்டை பெண்ட் பண்ணி உங்கள் நெக்கில் ஸ்மெல் பண்ணுறான். அவனோட ஹீட்டு மூச்சு காற்று உங்கள் நெக்கில் படுது. அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்கள் சூட்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். சங்கு ஒன்றும் பண்ணலடி. தொடச்சுட்டு தான்டா உங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் எடுத்து ஒரு கொண்டை மாதிரி போட்டு விட்றான். அப்படியே அமைதியாகி அப்படியே உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் போட தெரியுமா அப்படின்னு. அவனும் போட்டு விடுத்தாண்டா. உங்களுக்கும் ஆப்போசிட்டில் வந்து முன்னாடி எங்கே உட்காந்தானோ அங்கே வந்து உட்காந்துட்டானா. இந்த சாப்பாடெலாம் எடுத்து உங்களுக்கும் அவனுக்கும் நடுவில் வச்சு தாண்டா அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கும் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறான். சாப்பிடு. இல்லை நான் கேன்டீன். உனக்கும் தாண்டி ஆர்டர் பண்ணது, சாப்பிடு. அவனோட ஃபோட்டோ எடுத்தாண்டா அவனும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க. என்ன ஊட்டி விடணுமா? இல்லை இல்லை நானே சாப்பிட்றேன் அப்படின்னு தான்டா நீங்களும் சாப்பிட்றீங்க. பாதி சாப்பாடு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸ்லேருந்து ஒரு மாதிரி சிந்துது. ஏய், சாப்பாடு சிந்துதுடி, குழந்தையாடி நீ அப்படின்னாண்டா. உங்கள் சாப்பாடு சிந்திருக்கும்லடா. நீங்கள் டவல் கட்டியிருப்பீங்க, அந்த டவல் அப்படியே உங்கள் செஸ்டில் அந்த சாப்பாடு இருக்குது. அதை தான் பார்க்குறான். அவன் ஹேண்டால் அந்த சாப்பாடு எடுத்து அவன் சாப்பிட்றான். அவ்வளோதான் போச்சு. பதறது உங்கள் மனசு. ஹெட்டை டவுன் பண்ணி தான்டா அந்த சாப்பாட்டில் உங்கள் கை கோலம் போடுது. அவன் அதெல்லாம் கவனிக்கல. அதெல்லாம் சாப்பிட்டுதான்டா அவன் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வா அப்படிதான்டா அவன் சாப்பிட்டு அதெல்லாம் அந்த கவரில் போட்டிருக்கான். மறந்துடாம சாப்பிட்டு அந்த கவரை போட்டு வெளில வந்துடுடி, அந்த கவரை கொண்டு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் தலையாட்டுறீங்க. வெளில போயிட்டா அப்போ தான் உங்களுக்கு மூச்சு வருது, உங்களுக்கு பசிக்குது. காலையிலேயே ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த ஜூஸ் அதான் சூப்பு டைம் ஆயிடுச்சுன்னு வந்திருப்பீங்க. அந்த சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. நான் ஜேகே பண்ணது இப்படிலாம் இருந்தது. அவர் கூட நீங்கள் இப்படி இருந்தது எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்தாண்டா ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டு சாப்பிட்டு தான்
அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் கையெல்லாம் ஹாஸ் பண்ணிட்டு அந்த கவர் அந்த வெளில கொண்டுக்கிட்டு வர்றீங்க. ஜேகேவோட சீட் பக்கத்தில் தான் டஸ்ட்பின் இருக்கும், அதுலேயும் போடுறீங்க. வெளில தான் போக திரும்புறீங்க. எப்படியே போறியாடி? ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் ஹேர் இன்னும் லைட்டாக வெட்டாக இருக்கு, தலையை வேற விரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் புரியல அவ என்ன சொல்கிறான் அப்படின்னு. இன்னும் முடி ஈரமாக இருக்கு, ஒழுங்கா தொடச்சிட்டு போ, கோல்டு பிடிக்க போகுது. அப்புறம் இதுக்கும் சாக்கு சொல்லி வீட்டில் இருந்துட போற. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, புரியுதுல்ல? ஒழுங்கா போ. நீங்களும் தான்டா சும்மாவே நடக்க முடியல, இதில் இப்போ தொல்லை வேற தாங்க முடியல அப்படின்னுடா திருப்பி அகைன் அந்த ரூம்குள்ளே போய் தான் உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு ஒரு கிளிப் எடுத்து அப்படி போட்டு தான்டா வெளில வரீங்க. உங்களை பார்க்குறான். இன்னும் லைட்டாக வெட்டாக தான் இருக்கு, ஆனால் இப்போ குடிச்சதுக்கு அதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஏன் உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் இந்த கேபினை ஓப்பன் பண்ணிட்டு தான்டா வெளில போகிறீங்க. பிஏ வெளில தான் நின்றுருப்பான், ஏன்னா அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் நீங்கள் வரலேன்னு பார்த்துருப்பான். நீங்கள் உங்கள் கேபின் தான் போகிறீங்க. உங்கள் சீட்டில் உட்காந்தா உங்கள் ஃபோன் எடுத்தண்டா உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. அவரும் அட்டன் பண்ணி சாப்பிட்டேம்மா, டேப்லெட்லாம் முழுங்கிட்டேன், நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு நிறையா பேசுகிறாரு. சரிப்பா நான் வைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குப்பா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க. ஃபோன் வச்சுட்டு தான்டா உங்கள் ஃபைலை பார்க்குறீங்க. பார்த்தா இல்லை. என்ன இங்கே தான் வச்சேன் காணும் அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா இல்லை. ஐயோ போச்சு, இன்னைக்கு தான் கொடுக்கணும். ஆகி வேற கொல்ல போகிறா. ஜேகே அவ்வளோதான். சேர்லேருந்து எந்திரிச்சுதான்டா சுற்றி கீழெல்லாம் விழுந்துருச்சான்னு பார்க்குறீங்க. அதான் இல்லை. உங்கள் கேபினை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஒரு மாதிரி வெளியில் நிற்கிறீங்க. மாகி உங்களை பார்த்துருப்பா, நீங்கள் பத்திரத்தை பார்த்து அவளை கண்டுபிடிச்சிருப்பா நீங்கள் ஃபைலை தான் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் அவள் சாவடி, நான் சொல்கிறத கேட்காம இருக்கல, கொஞ்ச நேரம் புலம்பி தவி இதான் அவளும் அமைதியாகவே இருக்கா. உங்கள் கண்ணிலேருந்து டிஎஸ்ஏ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது மட்டும் மிஸ் ஆனால் அவ்வளோதான், ஜேகே கொல்ல வெறி ஆயிடுவான். யார்கிட்ட போகுதுன்னு கேட்குறதுன்னு தெரியாம தான்டா ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏ தான் நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு உங்கள் பக்கத்துலேயே வர்றான். என்னாச்சுடா? சார் என்னோட ஃபைல் என்னோட கேபினில் தான் வச்சுருந்தேன், இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான் சார் முடிக்கிறதுக்கு பெண்டிங் வச்சுருந்தேன். ஜேகே சார் கூப்பிட்டனால அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டு, ஆனால் இப்போ காணோம் சார். ஒயன் அது மாஹி உன்னோட ரூமுக்கு வந்தா. மாஹியை திரும்பி பார்க்குறீங்க. அவள் கேபின்லேருந்து உங்களை தான் பார்த்து நக்கலாக சிரிக்கிறா. தேங்க்யூ சார். அழுகாத ஒயன், போ, அவட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. நீங்களும் தான்டா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஏன்னா நீங்கள் அழுகிறத பார்த்து மாஹி சிரிக்கிறா. மாஹியோட கேபின் தான்டா போகிறீங்க. ஜானும் பார்க்குறான். என்ன ஒயன், சாப்பிட்டியா ஒயன்? சாப்பிட்டேன். ஏன் அழுத்திருக்க மாதிரி இருக்கு? அதுவா, எல்லாம் இவ்வளோட்டு தான். மாஹியை சொல்கிறீங்க, எல்லாம் இவ்வளோட்டா? ஆமாம் ஜான், என்னோட கேபினில் நான் வச்சுருந்த ஃபைலை இப்போ பாட்டில் சொல்லிக்கிறாம எடுத்துகிட்டு வந்துட்டா. நான் காணும்னு ரொம்ப பதறிட்டேன் ஜான். அது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான். இல்லாட்டி இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், உனக்கே தெரியும்ல ஜான். உனக்கு அறிவு இருக்காடி? இப்படித்தான் பண்ணுவியாடி? இங்கே பாரு ஜான், இவ பண்ணுறதை விட நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. வேலையை விட்டுட்டு இவ எங்கே போனாலாம், அதான் நான் போய் பார்த்தேன், எடுத்துட்டு வந்துட்டேன். நீ ஒர்க்கை விட்டுட்டு ஜேகே ரூமுக்கு எதுக்கு போன? ஜான் கேட்குறான். உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. ஆகிய பார்க்குறீங்க. அவள் அப்படியே அங்கே திரும்பிக்கிறா. அது ஜான், நான் முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன்ல, அதில் ஏதோ மிஸ்டேக்குன்னு அதை ஜேகே சார் கேபின்லேருந்து பார்த்துட்டு லேட் ஆயிடுச்சு ஜான். அதான் வெளில ஒரு திணறீங்க. ஓகே ஓயன், அதுக்கே எவ்வளோ பயம்? ஜேகே சார் எதுவும் திட்டாரா என்ன? இல்லை ஜான். மகியை பார்த்தா லூசு மாதிரி பண்ணாதா, அவளே எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வேலை பார்த்துட்டு வந்திருக்கா, நம்ம ஏன்டி இவ்வளோ கஷ்டப்படுத்துற? யாருக்கு தெரியும் ஜான், வேலை பார்த்தாங்களா? ஆக்கி அவளும் உங்களை பார்க்குறா. ஃபைல் அங்கே நான் முடிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே முடிச்சிட்டேன். இல்லை அது தெரியும் ஒயன், நீ பண்ண மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன், ஏன்னா செக் பண்ணு அப்படிதான்டா. அவள் ஃபைலை கொடுத்துட்டு இங்கிட்டு திரும்பிக்கிறா. நீங்களும் லாஸ்ட் பேஜை பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் எப்படி முடிக்கணும்னு நினச்சிங்களோ அப்படி தான் அவளும் முடிச்சிருக்கா. ஃபைலை நீ கொண்டு போறியா இல்லை நானே கொண்டு போட்டுமா? இல்லை நீயே கொண்டு போ அப்படிதான்டா. அந்த ஃபைலை கொடுத்துட்டு உங்களோட கேபினுக்கும் பைய நடந்து போகிறீங்க. என்னாச்சு எனக்கு? பாவம் பாடி, அவளுக்கே முடியல, நடக்க முடியாமல் போய்கிட்டு இருக்கா. லைக் ஏன் தான் அப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு தான் அவனும் அமைதியாக இருக்கான். மாஹிதண்டா ஃபைல் எடுத்துகிட்டு போய் அசிஸ்டண்ட்டை கொடுக்குறான். அவனும் தான் எடுத்துகிட்டு போய் ஜேகேவோட கேபின்குள்ளே கொண்டு போய் ஜேகேட்டே கொடுக்குறான். அவனும் பார்க்குறான். எப்பயும் போல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது முடிச்சிருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, மீட்டிங் தாண்டா அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவனும் வெளில போயிடுறான். நீங்கள் இந்த சைடு உங்கள் கேபினில் போய் உட்காந்துட்டா ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி டைம் ஆகுது,
உங்களோட ஆஃபீஸ் டைமும் ஒர்க் முடியுது. எல்லா ஸ்டாஃப்பும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டா. நீங்கள் தாண்டா உங்கள் கேபின்லேருந்து உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜானுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அவனும் ஓகே ஒயன் நான் வெளில தான் வெயிட் பண்ணுறேன் நீ வா அப்படின்றான். நீங்களும் போகிறீங்க. ஜானோட காரில் தாண்டா ஏறி உட்காந்துட்டு பெரிய மாலில் போய் ஸ்டாப் பண்ணுறான். ஒயன் அவளுக்கு என்ன வாங்குறனே தெரில. ப்ளீஸ் ஒயன் அவளே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கிஃப்ட் சொல்லுவோயன். ஓகே ஜான் நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தாண்டா போகிறீங்க. ஒயன் இங்கே வா. இங்கே வா. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ட்டு தாண்டா இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் மேம் இது பிளெயினாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வேணால் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் மேம் ஒரு 20 நிமிட்டாவது ஆகும். வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறீங்களா இல்லை நாளைக்கு? இல்லை எனக்கு இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மேம். அவங்க தான்டா கலெக்ஷன் காட்டுறாங்க. ஜான் பார் அப்படின்றாங்க. ஒயன் என்ன ஜான் அவளுக்கு உன்னை விட எதுவும் பெட்டராக இருக்காது. ஏன்னா அவள் உன் மேலே கோவப்பட்டாலும் உன் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்கா. கண்டிப்பாக இது அவளுக்கும் பிடிக்கும், அவனுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த ஸ்டாப்பை பற்றி தனியாக போய் பேசியிருப்பீங்க. ஆனால் ஜானுக்கும் தெரியாது. நீங்கள் கலெக்ஷன் பார்க்க சொல்கிறீங்க. அவனும் பார்க்குறான். அவன் ஒன்று செலக்ட் பண்ணுறான். பட் அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் பார்க்குறீங்க அதில் 2 இது செம்ம அழகாக இருக்குது, செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜான் இது ஒயன் செம்மையாக இருக்குது. அதுதான்டா அவங்ககிட்ட எடுத்து கொடுக்குறீங்க. இதில் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. ஓகே மேம் அப்படின்னு கொண்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒயன் என்ன வெயிட் ஜான் இங்கே நீ வெயிட் பண்ணு. நான் நான் இதோ வந்துடுறேன் அப்படின்றா. என்ன ஒயன் ப்ளீஸ் நீங்களும் தான்டா போகிறீங்க. அவளுக்கு நீங்கள் ஒரு gift வாங்குறீங்கடா. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு தான் ஜான் இருக்க இடத்துக்கு வரீங்க. இன்னும் 2 நிமிட்ஸ் இருக்குது. என்ன ஜான் இல்லை கொண்டு வரம்பிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க ஏன்னா உங்களுக்கு டைம் ஆச்சு. ஜான் நீ வேணா வாங்கிட்டு போறியா? டைம் ஆச்சு. ப்ளீஸ் ஓயன் நானே ஒன்று வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறேன் ப்ளீஸ் ஓயன் அப்படின்றான். நீங்களும் ஓகேன்னு வெயிட் பண்ணுறீங்க. அவங்களும் கொண்டாந்தண்டா. அவங்களும் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஓயன் ஜான் வெயிட் நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஓயன் இது எப்படி? இது நம்ம செலக்ட் பண்ணது இல்லையே. ஜான் இது நான் பண்ணதான். ஆனால் இது எப்படி இருக்கு? ஜான் இதை ஓப்பன் பண்ணு. ஆனால் ஒயன் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? அதில் ஒரு ரிங் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. இது இவனோட சைஸ்டா. இதை ப்ரெஸ் பண்ணா ஜான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுறான். அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு. அதுவும் குட்டியாக இருக்குடா. அது ஓப்பன் ஆகுது. மாகியோட ஃபோட்டோ அதாவது ஷேடோ மாதிரி இருக்கு. அவ ஹார்ட் பக்கத்தில் தான்டா ஜே போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகி உங்களை பார்க்குறான். ஏன்னா அந்த குட்டி ரிங்குக்குள்ள மாகியோட ஃபோட்டோ, அதில் அவனோட இன்சியல். இன்னொரு ரிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அவனோட ஃபோட்டோ, அவனோட மாகியோட இன்சியல் இருக்கும். எப்படி ஓயன் என்னோட ஃபோட்டோ எப்படி? ஜான் என்கிட்ட இருக்கு. அதான் கேட்டே இது ஓகே சொன்னாங்க. நான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இங்கே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் அவனை இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா அது சின்னோன்னு ரிங்கு, அதுக்குள்ளே அவளோட ஷேடோ, அதெல்லாம் அந்த இன்சியல் நேமு, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதுவும் 20 நிமிட்ஸ்க்குள்ளே. தேங்க்யூ ஓயன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஜான் எனக்கு டைம் ஆச்சு. ஓ அப்படின்னு தான்டா அதுக்கெல்லாம் பில் போட்டு அதையும் வாங்கிட்டு அவளையும் வீட்டில் ட்ராப் பண்ணுறான். அவ்வளோ ஹாப்பியோட அவன் வீட்டுக்கு போகிறான். நீங்கள் உங்கள் கையில் இருக்க திங்ஸ் வாங்கிட்டுண்டா உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஏமாம்மா உள்ளே தான் போகிறீங்க. உங்கள் அப்பா டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா நல்லா தூங்குறாரு. டிவி வாட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. காமெடி வச்சுருப்பார் போல். உங்கள் லக்கேஜ் உங்கள் பேக்லாம் தான்டா உங்கள் ரூமில் போய் வச்சுட்டு வந்து உங்கள் அப்பாட்ட வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவரும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வந்துட்டியாடா? டைமை பார்க்குறாரு. கொஞ்சம் 15 நிமிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. என்னம்மா ரொம்ப ஹெவி ஒர்க்கா? இல்லைப்பா அதெல்லாம் இல்லை. அப்பா நான் மாஹி வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போகணும். நான் சீக்கிரம் கிளம்பி ஃபுட்லாம் கொடுத்துட்டு மாஹி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா நானும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நாளைக்கு வந்து என்னை பார்த்துட்டு போக சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு தான்டா நீங்களும் வேகமாக போய் குக் பண்ணுறீங்க. அப்பாவுக்கு டீ போட்டு கொடுக்குறீங்க. உங்கள் அப்பா ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் ஒரு கூட்டி போய் தான்டா ரெஸ்ட் ரூம்லாம் போக வச்சுட்டு டீ போடலாம் குடிச்சிட்டு நீங்கிட்ட வேகமாக போய் உங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வர்றீங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஃபுட் கொடுக்குறீங்க. அவரும் சாப்பிட்றாரா? அப்படியே 7 o'clock ஆகுது. நான் வந்து டேப்லெட் கொடுக்குறேன். சரிம்மா பார்த்துருங்க. நான் வந்துடுவேன் சீக்கிரம் அப்படி தான்டா நீங்கள் சொல்கிறீங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வாடா டைம் ஆச்சு அப்படின்றாங்க. சரிப்பா அப்படி தான்டா. நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு டாக்ஸி புக் பண்ணியிருப்பீங்க.
உங்கள் பெல் டோரையும் லாக் பண்ணியிருந்தேன்டா. வெளில போய் நிற்கிறீங்க. ஒரு 5 நிமிட்ஸ்லேயே நீங்கள் கார் டாக்ஸி புக் பண்ணியிருப்பீங்க, அது வந்திருக்கும். நீங்களே சொல்கிறீங்க அந்த அட்ரஸில் தான்டா ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த வீட்டை பார்க்குறீங்க, கேட் போட்டிருக்கு, செக்யூரிட்டி இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி போயிருப்பீங்க, அதனால அவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா மாஹி வீட்டில் அவங்க அம்மா அப்பா ரிலேட்டிவ்லாம் வந்திருப்பாங்க போல். அவளோட பைக் நிற்குது, அது மட்டும் இல்லாமல் 2 கார் வேறு நிற்குது. ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே தான்டா காலிங் பில் அடிக்கிறீங்க. டோரும் ஓப்பன் ஆகுது. ஒயன் பாமா உள்ள அப்படின்னு தான் உங்களை கூப்பிட்றாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க அம்மா நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு என்ன அவங்களோட சரியா? சரி பார்த்துக்கணும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு நீங்களும் பேசுகிறீங்க. நல்லா இருக்கேம்மா. ஆண்டி மாஹி அவள் ரூமில் தான் இருக்கா. ஏன்னா இங்கே நிறைய பேர் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. இங்கிலீஷ் ஸ்டெப்பில் தான்டா ஏறி போய்கிட்டு இருக்கீங்க. அங்கே ரிலேட்டிவ்லாம் கேட்குறாங்க யாருன்னு. மாஹியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு உங்களை பற்றி பெருமையெல்லாம் பேசுகிறாங்க. அதில் ஒரு பையன் தான்டா உங்களே பார்க்குறான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம மாஹியோட ரூம் தெரியும், அதனால நீங்கள் ஸ்டெப்பில் ஏறிதான்டா அவள் டோர் லாக் பண்ணுறீங்க. அம்மா ப்ளீஸ் 5 நிமிட்ஸ், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அகெயின் லாக் பண்ணுறீங்க. அம்மா அப்படின்னு தான்டா பேண்ட்டு போட்டிருப்பா, ஷர்ட் பட்டனை போட்டுக்கிட்டு இருக்கா, வந்து ஓப்பன் பண்ணுறா. ஆமா பிரச்சனை அப்படியே ஸ்டாப் ஆயிட்டா. எனக்கு எதுக்கு வந்த? மாஹி ப்ளீஸ் உன்ட்டு பேசணும். ஒயன் ப்ளீஸ், ஆளுங்களாம் இருக்காங்க, தயவுசெய்து உன் மேலே கோவமாக இருக்க வெளில போயிரு. அம்மா அப்பாவுக்குலாம் யாருக்கும் தெரியாது நான் உன் கூட பேசுகிறேன்னு தான் தெரியும். ப்ளீஸ் மாஹி சொல்கிறது மட்டும் கேளுடி. அம்மா நீ ஒன்றும் சொல்ல தேவைண்டா, நான் தான் உன்னை நான் ஃப்ரெண்டு நினச்சேன். ஆனால் நீ ரொம்ப சுயநலவாதியாக தாண்டி இருக்க. நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்காம காசு வேணா என்கிட்ட கேட்டிருக்கலாம்லடி, நான் கொடுத்துருப்பேன்ல. ஓகே ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுடி. எனக்கு எதுவும் கேட்க விரும்பல, தயவு செய்து போயிரு. டோர் தான் லாக் பண்ண போறா, நீங்கள் தான்டா அந்த கையை உள்ள விட்டீங்க. லாக் பண்ண போயிருப்பா, உங்க கை நஞ்சிரும் அப்படின்ட்டு அவன் ஸ்டாப் ஆயிட்டா. என்ன என் கையெடு ப்ளீஸ்டி அப்படின்டா அந்த டோர் தள்ளி விட்டு உள்ள போறீங்க. ஒயன் நான் சொல்றத மட்டும் கேளுடி, நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஒயன். நானும் உனக்கு முக்கியம் இல்லடி, உனக்கு வந்த மாதிரி பர்சன் கூட எப்படி அவளை சொல்லி சொல்லி கேட்காம அகைன் அந்த மாதிரி எனக்கு சொல்லவே ஒரு மாறி இருக்குடி. நீ இப்படி இருப்பியா அப்படின்னு. ஸ்டாப் மாகி, சொல்ல வருது அது கேளுடி. நீ என்ன சொல்ல போற? அவளை லவ் பண்றேன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? ஆனா ஜங்குக்கு நீ நினைக்கிற மாதிரி நல்ல வேலைன்னு உனக்கே தெரியும். இந்த மாதிரி பர்சன் லவ் பண்றேன்ற நீயே பார்த்தல எத்தனை பொண்ணுங்க கூட. ஆகி புரிஞ்சுக்கடி, நான் ஒன்னும் பேனு கூட பண்ணலடி. கீழே உட்காந்து உங்க தலையிலே கை வச்சுட்டு அழுகுறீங்க. மாயி உங்களையே பாக்குறா. சொல்ல வர்றது கேளுடி. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரிதான் நான் போகல. கேவோட அசிஸ்டன்ட் என் வீட்டுக்கு வந்தாங்க. என் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் கீழே இறங்கி வந்தேன். அப்போ கூட வாமா கூப்பிட்டாங்க, நான் வரலடி. அப்பாவும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நானும் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, நான் அதை கண்டுக்கல. அகைன் எனக்கு ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சு, அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே அன்னைக்கு என் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோ. அதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ண எனக்கு வர வழியே தெரியலடி. அப்படி இருந்தும் நான் போல. அகைன் எனக்கு ஒரு டெக்ஸ்ட், நீ வரலன்னா இந்த வீடியோ உன் அப்பாவுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்றேன்னு தெரியலடி. கையால் ஷிவர் ஆச்சு. பயத்துல கால் பண்ணேன், எடுக்கல. அகைன் ஒரு டெக்ஸ்ட், என் அப்பாவுக்கு சென்ட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு. அதனால தாண்டி அவன் வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு நான் போனேன். அதுவும் அவன் கூட இருக்க இல்லை. அந்த வீடியோ கிளிப்பை எப்படியாவது வாங்கிட்டு வரலான்னு வேணும்னா என் கூட இன்னைக்கு ஸ்லீப் பண்ணு ட்ரை பண்ணுறேன், டெலிட் பண்ணலாமா என்னன்னு அப்படின்னு சொன்னால்தான் அன்னைக்கு அவன் கூட இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஜேகே இல்லை. என்னால் முடியாமல் பைய அந்த வீட்டை விட்டு வெளில வந்தா. அசிஸ்டண்ட்டை கேட்டா ஜேகே ஆஃபீஸ் போயிட்டான். நானும் கால் பண்ணாவே எடுக்கவே இல்லடி. அசிஸ்டண்ட்டும் என்னை வீட்டில் போய் விட்டான். வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே என் அப்பா வேலை பார்த்த இடத்துல இருந்து கீழே விழுந்து கால் அடிபட்டு, கையெல்லாம் அடிபட்டு, தலையெல்லாம் அடிபட்டுருச்சு. அப்பானால இப்போ நடக்க முடியாது மாகி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது மட்டும் இல்லை, அப்பா விழுந்த கொஞ்ச நேரத்துலேயே என் வீட்டுக்கு கடன்காரங்கெல்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட படிப்பு செலவுக்கு வாங்கின கடன்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம என் அப்பாவை மாசம் செக்அப் கூட்டி போகணும். ஃபோன் அடிச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. என் ஃபோனுக்கு கால் வந்துச்சு, போய் பார்த்தா ஜேகே. இதுக்கப்புறம் எனக்கு வழி தெரியலடி.
ஆனா என் அப்பாவான்னு பார்த்தா எனக்கு என் அப்பா தான் முக்கியம். எனக்கு இருக்கிறது என் அப்பா மட்டும்தான் மாகி. இதனாலதான் இப்படி இந்த மாதிரி நிலைமையில அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அப்புறம் இப்போ உங்களுக்குள்ள நடந்தது எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ட சொல்றீங்க. அவளும் ஷாக் ஆகி அவ கண்ணில் டியர்ஸ் வருது. ஒரு மாதிரி ப்ரோக்கனும் ஆகுறா. இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. நான் ஏன்டி என்று சொல்லல. நான் சும்மா மை ப்ளீஸ் இதை சொன்னா உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் பயந்துட்டு தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன் ப்ளீஸ் டி. ஆனா இன்னமும் நான் ஜங்குக்கு லவ் பண்றேன். அவன் என்ன எண்ணத்துல என்ன பாக்குறான்னு தெரியல. ஆனா நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன். தான் பொண்டாட்டி கூட புருஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தாண்டி நான் அவன் கூட ஃபீல் பண்றேன்.